நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் கட் பண்ணி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்குவோம். இப்போ நெல்லிக்காய் அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்தாச்சு. சிறிதளவு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, இதை 3ஐயும் 1-2 அப்படியே உடச்சி எடுத்துக்கணும். சிறிதளவு அளவு ஆயில், சிறிதளவு கடுகு, காய்ந்த மிளகாய் 3, சிறிதளவு சிறிதளவு வெங்காயம், இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் சிறிதளவு அதையும் எண்ணெயில் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம்ல ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, அதை போட்டுருவோம். ஊற்றிடுவோம். அரைச்சி வச்சோம்னா பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி தழை 1-2 உடச்சி வச்சோம்னா அதை போட்டு தண்ணி பாத்திரம்னா ஊற்றிக்கலாம். இப்போ தான் மிக்சியில் உடைச்ச ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிக்சியில் உடைச்ச மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சமாக 100 மில்லி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே பபுள்ஸ் லைட்டாக பபுள்ஸ் வந்தோன்னே இறக்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு உப்பு. லைட்டாக இந்த இடத்துல இந்த பாருங்க கொதி, ஒரு இடத்துல மட்டும் அப்படியே கொதிக்கணும். கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். நிறைய கொதிக்கக்கூடாது. ஒரு இடத்துல அப்படியே 2-3 பபுள்ஸ் வந்தோடனே கொதிச்சோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இப்போ 5 நெல்லிக்காய்க்கு 300 மில்லி தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக மல்லி இலை மேலே போட்டுக்கலாம்.